ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவர், மிளகுத்தூள், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், பூண்டு, இஞ்சி, சோயா சாஸ், சில்லி சாஸ், வெங்காயத்தாள், டொமேட்டோ சாஸ், உப்பு, சர்க்கரை. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை ஸ்பூன் உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா முக்கிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த காலிஃப்ளவரை அள்ளி அதில் போடுங்க. நல்லா முறிஞ்சோன்னு திருப்பி போட்டு காலிஃப்ளவரை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குட்டி குட்டியாக இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக அறுத்து வச்சுக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு வெங்காயத்தாளில் உள்ள வெங்காயத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 1 ஸ்பூன் சில்லி சாஸு, சோயா சாஸு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு உப்பு, சர்க்கரை போட்டுட்டு பெப்பர் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வெங்காயத்தால் பொடிசாக அறுத்து வச்சதையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டிங்கனாக்கா சூப்பரான அருமையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி.